ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் யூடியூப்குள்ளே இறங்குறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த 3 விஷயம் இல்லாமல் உங்களால் யூடியூப்லேயே சாதிக்கவே முடியாது. அப்படிங்கிற மாதிரியான 3 குவாலிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக ஃபுல் பார்க்க போகிறோம். அது என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட் நம்ம யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னா அதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை 4000 வாட்ச் ஹவர்ஸோ இல்லை 10 மில்லியன் பப்ளிக் ஷார்ட்ஸ் வியூஸோ முக்கியம் இல்லை. அதுக்கெல்லாம் முன்னாடி ஃபஸ்ட் நமக்கு முக்கியமானது நம்மளோட பொறுமை தான். ஆமாம் கைஸ், நீங்கள் வந்து யூடியூப்பில் இறங்கினது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் என்ட்ரு ஆகுறீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் பற்றி எதுவுமே வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்து ஒரு மாதத்தில் நமக்கு வியூஸ் வரணும் இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், ஒரு மாதத்துல சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இறங்கினா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பொறுமை வேணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ட்ரு ஆகிறீங்கன்னா யூடியூப் உங்களோட வீடியோ வந்து பெருசாக யாருக்குமே காட்டாது. பட் நீங்கள் வெயிட் பண்ணி தொடர்ந்து நீங்கள் வீடியோ போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வியூஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அது யூடியூப்பை கூட உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியாது. உங்களோட வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸு எல்லாமே உங்களுக்கு தரும். பட் நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சமாச்சும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எடுத்ததுமே ஒரே மாதத்தில் இது பண்ணணும், அது பண்ணி பெரிய ஆளாக ஆகணும், கண்டிப்பாக அந்த ரீச் கிடைக்காது. நீங்கள் வெயிட் பண்ணணும், தொடர்ந்து அதே சமயம் வீடியோ போட்டுட்ருக்கணும். அதுவும் நல்ல வீடியோ போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக அந்த ரெக்கமெண்டேஷன்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். பட் அது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்ததுமே நிறையா பேர் வந்து இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவாங்க. எனக்கு வந்து நான் வீடியோ போட்டதும் சீக்கிரமாக 1 மந்த்தில் எனக்கு வியூஸ் வந்துடும், 2 மந்த்தில் வந்துடும், இல்லை வரணும் அப்படின்னு நினச்சி வருவாங்க. கண்டிப்பாக இல்லை, அது வந்து ஒரு டார்கெட் வைக்கிறது ஓகே பெட்ரு தான். பட் நீங்கள் வந்து அது வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இல்லை எனக்கு வியூஸ் வரல, 1 மாதம் தொடர்ந்து போடுவீங்க. அந்த 1 மாதம் ஆக உங்களுக்கே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு போயிட்டு நீங்களே வந்து யூடியூப்பை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வேஸ்ட்டு தான். பட் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தொடர்ந்து 1 or 2 months 3 months நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்பே உங்களோட ரெக்கமெண்டேஷன், நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடுறத பார்த்து யூடியூப்பே உங்களோட வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய வியூஸும் சப்ஸ்கிரைபரும் உங்களுக்கு யூடியூபே வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக தரும். பட் நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சமாச்சும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி வெயிட் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக சீக்கிரமாகவே உங்களால் யூடியூப்பில் நிறைய மணி ஏர்ன் பண்ண முடியும். சீக்கிரமாக நல்ல ஒரு உங்களுக்கு ரீச்சும் கிடைக்கும், நல்ல ஒரு ஃபேமஸாகவும் ஆவீங்க. ஸோ பட் அது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகுங்க guys. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து 2வது தகுதி என்னென்னா, உங்களுக்கு கண்டிப்பாக விடாமுயற்சிங்கிற ஒரு தகுதி வேணும். ஏன் நான் இந்த விடாமுயற்சி சொல்கிறேன்னா, உங்களுக்கு வியூஸ் வரலாம், நீங்கள் என்ன தான் பொறுமையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குன்னு வீடியோ போடாமல் இருக்க முடியாது. நீங்கள் பொறுமையாக இருந்தாலும் கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் வியூஸ் வரலான்னு பரவாயில்ல, நீங்கள் விடாமுயற்சியோட கண்டிப்பாக வீடியோ போட்டாகும். இருந்தாலுமே சரி, நான் வந்து இதுக்காக வியூஸ் வரணும்னு பரவாயில்ல, வீடியோ போடணுங்கிறதுக்காக மட்டும் நான் அந்த விடாமுயற்சி சொல்லலை. இன்னும் ஒரு விஷயமும் இருக்குது, அதுதான் வந்து காப்பிரைட் இஷ்யூஸ். சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, சீக்கிரமாக வந்து எனக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் அடுத்தவங்களோட வீடியோ எடுத்து கூட சில பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். இன்னும் சில பேர் வந்து என்ன தான் ஓன் கண்டென்ட்டாக போட்டாலும் ஒரு சில கிளிப்பை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தவங்களோட வீடியோலேருந்து ஒரு சில கிளிப்பை யூஸ் பண்ணியிருந்தாலுமே சரி, அப்போயுமே கண்டிப்பாக இந்த மாதிரி காப்பிரைட் இஷ்யூஸ் வந்திருக்கும். பட் வந்து இந்த மாதிரி எனக்கு இஷ்யூஸ் வந்துட்டு இனிமேல் இந்த சேனல் ஓடாது அப்படின்னு நினச்சி நீங்கள் யாருமே வீடியோ வந்து அதாவது சேனலில் கை விட்டுறாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் அதை சரி பண்ணிவிட்டு கூட நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடலாம். ஏன்னா அந்த காப்பிரைட் இஷ்யூஸ் கூட கொஞ்ச நாள் இருக்கும், அப்போ தானாகவே கூட ரிமூவ் ஆகிடும். இல்லை நீங்களே கூட ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணலாம். அதை விட்டுட்டு நீங்கள் அவ்வளோ தான் சேனல் க்ளோஸ் ஆகிட்டு இனிமேல் நான் வீடியோ போடுறது வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சி யாருமே வந்து உங்களோட சேனலை விட்டுறாதீங்க. நீங்கள் விடாமுயற்சியோட தொடர்ந்து அதை சரி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவை நல்ல ஒரு குவாலிட்டியாக எந்த ஒரு இஷ்யூஸும் வராத மாதிரி போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்னையே கூட எடுக்கலாம். இப்போ எனக்கு கூட ரீசெண்டாக இந்த இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு. நீங்கள் சொல்லக்கூடாத இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்கீங்க, உங்களோட வியூவர்ஸுக்கு உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இந்த மாதிரி சொல்லக்கூடாத இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லிவிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கூட இந்த இஷ்யூஸ்லாம் இப்போ கூட ரீசெண்டாக வந்திருக்கு. பட் நான் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு என் சேனல் வந்து கைவிடலை. இப்போ கூட நான் அடுத்த வீடியோ அதெல்லாம் விட்டுட்டு அது என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அதெல்லாம் நான் என்னோடய மிஸ்டேக்லாம் நான் அதை சரி பண்ணிவிட்டு இப்போ அடுத்த வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். நானுமே சரி என் சேனலை கைவிடலை. நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நானும் என்னோடய சேனலை காப்பாற்றிடுவேன். ஸோ எனக்காக ப்ளீஸ் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு மட்டும் நான் சொல்லலை, நீங்களுமே சரி நீங்கள் உங்களோட சேனலை விட்டுறாதீங்க. தொடர்ந்து நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவை அந்த இஷ்யூஸ் எல்லாம் அந்த மிஸ்டேக்லாம் சரி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோ வந்து விடாமுயற்சியோட போடுங்க. ஸோ இது இந்த 2வது தகுதி கண்டிப்பாக உங்களோட சேனலுக்கு கண்டிப்பாக தேவை. சரி, ஓகே கேஸ், அடுத்து 3வது என்னங்கிறத பார்ப்போம். ஓகே கேஸ், அடுத்து 3வது தான் ரொம்ப முக்கியமான குவாலிஃபிகேஷன். மற்ற பொறுமை விடாமுயற்சியோட இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுதான் உங்களோட கான்ஃபிடென்ஸ். நீங்கள் வந்து ஒரு ஹோப்ஃபுல்லாக ஒரு கான்ஃபிடென்ஸாக நீங்கள் வீடியோ போடணும். நீங்கள் போடுற வீடியோ வந்து உங்களோட யூடியூப்பை நம்பியோ உங்கள் சேனல் நம்பியோ இல்லை உங்கள் வியூவர்ஸை நம்பி இருக்கக்கூடாது. அது வந்து உங்களை நம்பி நீங்கள் வீடியோ போடுங்க. அதாவது இப்போ வந்து
நான் போடுற வீடியோ நான் போட்டால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஓடும், இந்த வீடியோ வந்து நானாக செஞ்சு போட்டால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நல்ல ரீச் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களை நம்பி உங்களோட திறமை நம்பி போடுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, உங்களுக்கு எதில் டேலண்ட் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதை நீங்கள் வீடியோ போட்டால் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து வேறு லெவலில் போகும். ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நம்பியும் உங்களோட திறமை வந்து நம்பியும் தான் இருக்கணும். நீங்கள் வந்து எனக்கு வந்து வியூவர்ஸ் இருக்காங்க, என்னோடய ஆடியன்ஸ் இருக்காங்க, இவங்க பார்ப்பாங்க, நான் எந்த வீடியோ போனாலும் பார்ப்பாங்க அப்படின்னு அப்படி போடலாம். பட் அப்படி போட்டாலுமே சரி, நீங்கள் வந்து உங்களோட திறமையை நம்பி போட்டால் தான் அந்த வீடியோ வந்து ஒரு குவாலிட்டியாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் போடுற வீடியோ உங்களை நம்பி இருக்கணும். நீங்கள் உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சு இந்த வீடியோ ஓடுமோ ஓடாதா அப்படின்னு நீங்கள் ஒரு டவுட்டில் போடக்கூடாது. இந்த வீடியோ நல்லா செஞ்சுருக்கேன், கண்டிப்பாக இந்த வீடியோ ஓடும் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த மாதிரி பேசணும். அந்த மாதிரி உங்களை நம்பி ஒரு கான்ஃபிடென்ஸோட வீடியோ போட்டால் தான் அந்த வீடியோ வந்து சீக்கிரம் ரீச் ஆகும், ஒரு நல்ல ரெஸ்பான்ஸுமே கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து போடுற ஒவ்வொரு வீடியோவும் சரி, நீங்கள் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற சேனல் கண்டிப்பாக வந்து இந்த 3 குவாலிஃபிகேஷன் இருக்கணும்: பொறுமை, விடாமுயற்சி, கான்ஃபிடென்ஸ். இந்த மூணோடையும் சேர்த்து இந்த 3த்தையும் வந்து இன்டகிரேட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வீடியோ போடுங்க. அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு ரீச் கிடைக்கும், ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். சீக்கிரமாக நீங்கள் யூடியூப்பில் பெரிய அளவில் சாதிக்கலாம். பட் இது எல்லாத்துக்குமே சரி, பொறுமை, விடாமுயற்சி, கான்ஃபிடென்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக தேவை. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து யூடியூப்பில் வீடியோ போடுங்க, ஒரு நல்ல கண்டென்ட்டாக போடுங்க, நேர்மையாக போடுங்க. நீங்கள் அடுத்தவங்களோட கண்டென்ட்டு இல்லை மற்றவங்களை காப்பி பண்ணிலாம் வீடியோ போடாதீங்க. நீங்கள் உங்களை நம்பி யூனிக்காக நீங்கள் வீடியோ போடுங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து பெரிய அளவில் சாதிக்கலாம். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க கைஸ். ஓகே கைஸ், பாய்.